காதல் ஒரு அற்புதமான ஒரு உணர்வு, சுகமான வழி அப்படின்னு தான் நாங்கள் நினச்சி பண்ணிக்கிறோமே. ஸோ இந்த வீடியோ 15 வயசு 14 வயசு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 20-25 வயசு உள்ள யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேயா? இன்றைக்கி சோஷியல் மீடியா திறந்தாலே கிழமைக்கு ஒரு வீடியோ வருது. பாஞ்சு போக போய்த்து மாட்டி, அதாவது ஓடி போக போய்த்து அவளை மாட்டி ஊடாக அடிக்கிற மாதிரி, பாடசாலை மாணவி கர்ப்பம், இது மாதிரி ஏகப்பட்டது. ஒரு காலத்தில் நல்லா குறவாயிடுச்சு, வர வர கூடிக்கொண்டு தான் போகுது. சரியாக பார்த்தா இந்த டெக்னாலஜி அறிவு எல்லாமே வளரும்போது குற்றங்கள் குறையணுமே, ஆனால் குறையுது இல்லையா? திருப்பி கூடிக்கொண்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது? இதுலேயும் என்ன கவலைன்னு சொன்னாலும் அதிகமாக இப்போ வார நிமிஷம் முஸ்லீம் சமூகத்தில் தான் அதிகமாக நடக்குது. முஸ்லீம் யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இந்த தவறுகள்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. என்ன அது முஸ்லீம்ஸை பற்றி சொல்கிற சொல்லி யாரும் மத சம்பந்தமாக கோவிச்சுக்கொள்ளவானம் என்ன சொல்கிறேன்னு சொன்னாலும் அதிகமாகவே ஹிஜாப் பற்றி பேசுறது, பெண்களுடைய ஒழுக்க பற்றி பேசுறது, ஆண்களுடைய ஹிஜாப் பற்றி பேசுறது, இது எல்லாத்தையும் பற்றி அதிகமான ஒரு கட்டுக்கோப்பை வச்சுக்கிறதே இந்த இஸ்லாமிய மதம் தான். ஸோ இதுலேயே நடக்கும்போது காலைக்குடான விஷயம் தானே. ஸோ நான் அதை தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ எங்கே பிள்ளை விட்டுருங்கன்னு சொல்லி. நீங்களாம் நல்லா படிச்சுப்பீங்க, நல்ல அறிவுஞானத்தோடு இருக்கிறவங்க. இன்றைக்கி டெக்னாலஜியை கரைச்சி குடிச்சவங்க எல்லா பக்கத்தில் ஆகியவும் தெரியும், பிஸ்னஸ் பட்டத்துக்கு தெரியும், நல்லா பேச கதக்க தெரியும், ஒரு கஷ்டம் தெரியும். ஆனால் எங்கே மிஸ்டேக் கொடுக்குது? ஸ்கூல் காலத்துலேருந்தே எல்லாருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். லவ் பண்ணிவிட்டு அவளோட தான் வாழணும், 100 வருஷம் வாழணும், இப்படி வாழணும், அவள்கிட்ட நிறைய கதை பேசணும், நிறைய ஃபீலிங்லாம் வருது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சிங்களா? உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி தந்தா? எங்கேருந்து வந்தீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க உங்கள்கிட்ட தானாக வருது, என்னோட அவள் இப்படி நடந்துக்கணும், என்னோட இப்படி நடந்துக்கணும், அவன் தான் என்ன பாதுகாத்து கொள்றான் அப்படின்ட்டு லவ் பெரிய ஃபீலிங் ஆகிக்குமே. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நான் சொல்லவா? சினிமா ஃபிலிம்லேயும் தான் வருது. நீங்கள் நம்பினாலும் நம்மளாட்டியும் அதுதான் உண்மை. கவலையில் இருந்தால் சரக்கு அடித்தா அப்படின்றால் மதுபானம் குடித்தா அல்கோஹால் எடுத்தால் தான் கவலையில் மறக்க முடியும். உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? சிகரெட் அடித்தா தான் அதுக்கு எத்துன்னு சொல்லி உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? அதுக்கு எங்கே சார் அட்வர்டைஸிங் நிற்கிதா? அதுக்கான அட்வர்டைஸிங் தான் சினிமா. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் உங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்குது. தயவு செஞ்சு வைக்க அப் டு ரியாலிட்டிடா. அந்த சினிமா டைரக்டர்ஸ், அந்த சினிமா ஆக்டர்ஸுக்கே அவனோட லைஃப், அவனோட ஒய்ஃபோட அவனோட காதலை சக்ஸஸ் பண்ணிக்குது எல்லாம் வைக்குது. எத்தனை ஆக்டர்ஸ்மார் இன்றைக்கி டிவோர்ஸ் ஆகிக்குது. காதல் எடுத்தவர் தனுஷ் டிவோர்ஸ், இசையமைப்பாளர் காதல் மன்னன். நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட்டு உங்களோட ஃபோட்டோவையும் உங்களோட காதலியோட ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சு எடிட் பண்ண வீடியோஸுக்கெல்லாம் மியூசிக் போடுவீங்களே, மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மானுக்கு டிவோர்ஸ். இது மாதிரி இன்னும் எத்தனையோ பேருக்கு டிவோர்ஸ். இதையும் தாண்டி இன்னும் பாதி பேருக்கு ஒரு லவ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு வருஷம் மொத்தரோட டேட்டிங், இன்னொரு 2 டேஷன், 5 வருஷம் கழிச்சு இன்னொரு கல்யாணம் முடிச்சிக்கிறேன். இதெல்லாம் நான் பேர் சொல்ல தவிர உங்களுக்குலாம் தெரியும், உங்களுக்குலாம் நல்லா தெரியும், அப்படி தானே? ஸோ யோசிச்சு பாருங்கள், அவனுக்கே அதில் மெயின்டைன் பண்ணலாட்டி அவனோட லைஃப்பில் கொண்டு போராட்டாரு. அதை வச்சு நீங்கள் என்னடா செய்ய போகிறீங்க? உங்களோட வாழ்க்கை அநியாயமாக நாசமாகி கொண்டு போகிறீங்க. சரி, நல்லா விடுங்களே. நீங்கள் லவ் பண்ணுற புள்ளையை கல்யாணம் முடிச்சு எப்படி வச்சு காப்பாற்ற போகிறீங்க? ஏதாவது பிளான் இருக்குதா? இப்போ தான் 16-17 வேசிக்கிறீ. இங்கே டிகிரி முடிச்சவனே கையில் ஃபைலை வச்சு முடிச்சு தர மாறான், வேலை இல்லையே, என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு சம்பளம் இல்லையே, கை வச்சு யோசிச்சிக்கிறான், கல்யாணமே வாடணும்னு யோசிக்கிறான். நீங்கள் சாதாரணமாக அட்வைஸ் கேட்க மாட்டீங்களே, பேரண்ட்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற ஒரு கெம்மையில் நான் செய்யறதெல்லாம் சரியான மைண்ட் செட்டில் தானே இருக்கிறீங்க. அப்போ யாரா பெரியத்தர் சொன்னாலும் அனுபவம் பேசுன்னு சொல்லுவீங்க. ஓ, நீங்களாம் வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்ந்து முடிச்சுட்டு சொல்லலை, பட்டு திருந்தினால சொல்கிறேன். எல்லாருக்கும் நடக்கும். நீங்கள் இப்போ இப்படி இருக்கிறீங்கன்னாக்கா 25 வருஷம் கூட சூறாக யோசிச்சுப்பீங்க. தயவு செஞ்சு லவ் பண்ணி பாஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க, இப்படி மீட் பண்ணி என்ஜாய் பண்ணி சுற்றி தெரியும் நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் ஃபியூச்சரில் என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் லவ் பண்ணுற புள்ளையே கல்யாணம் முடித்தாலும் நான் எப்படி அதை வச்சு காப்பாற்ற போகிறேன்? பொம்பளை புள்ளைகள் முக்கியமாக யோசிச்சு பாருங்கள். உங்களோட பேரண்ட்ஸாலே இவ்வளோ காலம் உங்களோட பேரண்ட்ஸோடய உங்களுக்கு ஒத்து போகுது இல்லை, அப்படி தான் நினைக்கிறீங்க. அவங்களால பார்த்துக்கொள்ள, அவனை விட எங்களை பேரண்ட்ஸை விட எனக்கு வரப்போகிறவனால பார்த்துக்கொள்ளணும் அப்படி தான் நினச்சிக்கிங்க. எந்த நம்பிக்கை நீங்கள் ஒரு இன்னொருத்தர் நம்பி போகிறீங்க? வெறும் வார்த்தையை வச்சா அவன் சொல்லிப்பான், கவிதையாக சொல்லிப்பான், நீங்களும் கதை கொட்டிப்பீங்க, அதை பார்த்து வாங்கிப்பீங்க. அப்படித்தானே உங்களோட சைக்காலஜி அப்படித்தான். நீங்கள் தனிமையில் இருக்கும் போது இறக்காம ஒருத்தர் பேசினா என்ன நல்லது கெட்டதை யோசிக்க மாட்டீங்க, அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிடுங்க. அது பெண்கள்கிட்ட சைக்காலஜி நீங்கள் ஒத்துக்க தான் வேணும். இந்த வயசில் அது உங்களுக்கு இயல்பாகவே வருகும். அதனால தானே சொல்கிறேன்னு சொன்னாங்கன்னு இஸ்லாம் அடிக்கடி சொல்லுது, ஆணும் பெண்ணும் தனிச்சு இருக்க வானம், தனிச்சு இருந்து சொன்னாங்கன்னு சைத்தான் அதில் வந்துடுறான். இப்போ நீங்கள் லவ் பண்ண உங்களோட அந்த என் கணவனையோ என்னவளையோ நீங்கள் திருமணம் முடிக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? பேரை சொத்துக்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வாழ்க்கையில் ஏதாவது அச்சீவ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு போகிறீங்க, சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் ஆகிக்கிறீங்க. நீங்கள் போய் இது கேட்டாங்கன்னு உங்கள் மகளை தராமிப்பாங்களா? அப்படியே அவங்க மகளை தராமிந்தாங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம், அவங்களுக்கு தான் நஷ்டம். அந்த டைமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று வருகும். என்ன அவள் தான் மிஸ் பண்ணிட்டா, அவங்க தான் அவங்களோட ஃபேமிலி தான் மிஸ் பண்ணிட்டாங்கன்ற கெம்மை ஒன்று வருகும். அந்த கெம்மைக்கு வரணும்னாங்க நீங்கள் இப்போ அதை வேக் பண்ணால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு லவ் பண்ணிவிட்டு பாஞ்சு போய்த்துன்னு சொல்லி நாளைக்கு என்ன செய்வாங்க?
வேற ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு வைக்கலாதுன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கூலி வேலை பார்க்க போகிறீங்களா? அவளை ராணி மாதிரி வைக்க போகிறேன்னு சொன்ன நீங்கள் அப்போ இப்படி கஷ்டப்பட வைக்க போகிறீங்களா? கடன் எடுத்து வாழ வைக்க போகிறீங்களா? பேரண்ட்ஸில் தானே வந்தாகணும். தனியாக எவ்வளோ பேத்து பார்த்து குழந்தைங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வர போகிறாங்களா? ரியாலிட்டி யோசிங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க, எல்லா பிரச்சனைக்கும் வருவாங்க. அவனோட லைஃப்லேயே அவனுக்கு பார்த்துக்கல. இன்றைக்கி இருக்கிற காலம் தெரியும் தானே. ஸோ அதனால் தயவு செஞ்சு வேக் அப் டு ரியாலிட்டி. இஸ்லாத்தை படிங்க, மார்க்கத்தை படிங்க, நல்ல எண்ணத்தை நல்ல குணத்தை வளர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சொசைட்டியிலே யாருக்கும் காட்டுறதுக்காக இல்லை, உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு வளர்ந்து ஜெயிச்சுட்டு அதுக்கு போகிற பேத்து பொண்ணு கேளுங்க. அப்படி தராட்டிக்காரி நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலியாக நஷ்டவாளி. அதுதான் நஷ்டவாளி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதானே சொல்கிறான், நல்ல ஒரு தொழிலாளி வணக்கம் சளி பார்த்தாலி ஒரு நல்ல ஒருத்தர். அந்த அது சரி ஞாபகம் இல்லை, நான் பாயிண்ட் பண்ண ஞாபகம் நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன். ஒருத்தர் இது கேட்டு அவர் மனம் முடிச்சு கொடுக்காட்டிக்காரையும் அந்த சமூகத்துக்கு சாபக்கேரோ சம்திங் என்னமோ சொல்லிக்குது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சாரி. நான் அது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தேன், கண்டென்ட் போனேன். இது நான் உங்களுக்கு இதில் போட்டே மென்ஷன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நல்லாவே சொல்லிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வரி பண்ணி கொண்டிருக்கிறீங்க? பொம்பளை புள்ளிகள் தயவு செஞ்சு வந்து நீங்கள் தனி சோஷியல் மீடியாவில் காதல் மூலமானம் எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பெண்களுக்கு த்ரெட்ஸ் கூட. நீங்களாம் ஃபெமினிசம், எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் சுயமாக முடிய பெண் நினச்சி கொண்டிருக்கு. ஆண்களுக்கு ஒன்றில் எந்த பிரச்சனையும் இல்லை, பெண்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வந்து கொண்டிருக்குது. பெண்கள்ட்ட ஃபோட்டோஸ் தான் லீக் ஆகிக்குது. வாழ்க்கை நாசமாக போகிறது உங்களை தான். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் 1-2 முடிவு எடுக்கிறதுக்கு முந்தி யோசிச்சுக்கோங்க. வெளியே போகிறதுக்கு முந்தி தனித்தனி போகிறதுக்கு முந்தி யோசிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தானே படித்து கொண்டிருக்கிறீங்க, இப்போ தானே சொசைட்டிக்கு வந்துக்கிறீங்க. தயவு செஞ்சு ரியாலிட்டியை விளங்கி உங்களோட கரியரை பில்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டான ஆளா, நீங்கள் ஒரு கெம்மக்கான ஆளா, சிம்பிள் சார் பண்ணாங்கன்னு வந்தீங்கன்னு சொன்னாக்கானும் அதுதான் கெத்திக்குது. இதில் மியூசிக் போட்டுட்டு சினிமா பாணியில் வந்து லவ் பண்ணத்தில் எதுவும் கிடக்க போகிறது இல்லை. யாரும் உங்களை வான்னு சரி கை தூக்கி இந்த டிக்டாக்ல வீடியோ போட்டு 100K லைக்ஸ் எடுத்ததுக்கு யாரும் உங்களை சொசைட்டியில் யாரும் தூக்கி வைக்க போகிறது இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எனக்கு சொசைட்டியை பற்றி எடுத்துன்னு தேவையில்லை, நான் தனியாக நிற்பேன். எப்படி நிற்க போறீங்க? நீங்கள் வேலைக்கு போகிறோன்னு சொன்னாங்க, இந்த தைக்கில் தான் வேலை செஞ்சாகணும். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சல்லின்னு சொன்னாங்கன்னு உங்களுக்கு நண்பன்கிட்ட யாருக்குன்னா கேட்குது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் சொசைட்டியோட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி நான் தனியாக இது ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி தனியாக ஒரு பாட்டை வந்து யாராலையும் சாதிச்சு பெரிய வசதி பணக்காரனாக இதாக இயலாது. அதனால் தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க. இப்போயாவது எது உண்மை, எது போய், எது ரியாலிட்டி, எது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி விளங்குங்க. இந்த சினிமா எல்லாமே சும்மா ஒரு பிஸ்னஸ், அதில் வைக்கிற ஒரு பொலிட்டிக்கல். அதே மாதிரி அதுக்கான அடிமைகள் நீங்கள் தான். அநியாயத்துக்கு அது ட்ரப் ஆகிடாமல் முடிச்சுக்கொள்ளுங்க. அவ்வளோதான் சொல்லுங்கள்.